அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ராமதாஸ், அன்புமணி தனித்தனியா இருக்கிறதுனால அவர்களுடைய சமூக வாக்கு பிரியும் சூழல் ஏற்பட்டிருக்கா? இல்ல, அவங்க சமூக வாக்கு என்று முழுமையாக அவங்க பெறல. அவங்க 2024ஆம் ஆண்டு 4.3 விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றாங்க. இந்த வாக்கின் அடிப்படையில தான் அவங்களுடைய பிளவை நம்ம பார்க்கணும். இதுல ரெண்டு பேருமே கூட்டணி வாரத்துல மாறுபட்ட கருத்தை கொண்டவர்களாக இருக்கின்றாங்க. குறிப்பா டாக்டர் ராமதாஸ் பாஜக எதிர்ப்பு மனநிலை டாக்டர் ராமதாஸுக்கு தெளிவாகவே இருக்கிறது. ஓம்காளி ஜெய் ஸ்ரீராமன் கோஷம் போட்டு வந்தாங்கன்னெல்லாம் அவரு பாஜகவை சிங்கல் அடிக்கக்கூடிய விதமாட்டு தான் அவரு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அமித்ஷா கலந்துகிட்ட கூட்டத்துல அன்புமணி கலந்து கொள்வார் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் டாக்டர் ராமதாஸ் அந்த உள்கட்சி பிரச்சனையை எடுக்கிறாரு. அதே வேளையில அன்புமணி அவர்கள் திமுக எதிர்ப்பு மனநிலையில் பாஜக ஆதரவு என்ற அடிப்படையில் அன்புமணி தன் காய்களை நகர்த்தி வருகிறார். காரணம், 2016ஆம் ஆண்டு இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முன்னிறுத்தப்படாத சூழ்நிலையில் கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர், திறமையான சுகாதாரத்துறை அமைச்சர், 108 கொண்டு வந்தவர் அவரை ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி எடுத்த வாக்குகள். அதன் அடிப்படையில் இவர் அன்புமணி அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்னெடுத்து தன் அரசியலை செய்கிறார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜி.கே. மணி, அருள் போன்றவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் அது தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு, சேலம் தருமபுரி மாவட்டத்தில் திமுகவிற்கு இவர்கள் தேவை என்ற சூழல், இதை வச்சு அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இது அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் யாரோடு கூட்டணி வைப்பது என்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரும். எனவே இப்பொழுதுள்ள ஜி.கே. மணி அவர்களின் இந்த பேட்டியால் எந்த பலனும் விளைய போவதில்லை. அதைத்தான் தராசு ஷியாம் அண்ணன் அவர்களும் தெளிவாக கூறுகிறார். என்னுடைய கருத்தும் அதுதான். இந்த பிரச்சனை யூகோ பிரச்சனை, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் உள்ள யூகோ பிரச்சனை 2026 தேர்தலுக்கு பிறகுதான் ஒரு முடிவுக்கு வரும். அதுவரை அதன் முடிவுக்கு வராது. 2 பாமக இருக்கும், 2 பேரும் 2 அணியிலும் இருப்பார்கள். ஒருவேளை அன்புமணியை பொறுத்தவரையில் தன்னுடைய 10.5 மையமாக வைத்து அவர் எடப்பாடி தொகுதியில் கூட அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட போட்டியிடக்கூடிய ஒரு முடிவையும் எடுக்கலாம், அல்லது விஜய் ஆப்ஷனையும் அவர்கள் எடுக்கலாம். எது எப்படியோ 2026க்கு பிறகுதான் எது பலமான பாமக என்பது மக்களுக்கும் தெரிய வரும். அதற்கு முன் தந்தைக்கும் மகனுக்கும் சமரசத்துக்கு இடமே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.